மனிதன் இறப்புக்கு முன்னால அவனுடைய மூளை பழுதடியாம இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஞாபக சக்தியோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது கேட்டகரியே வேற சார். ஞாபக சக்தி எழுந்து சாவர கேட்டகரியே வேற. ஞாபக சக்தியோடு இருக்கிறான், வலியை முதல் அவன் அனுபவிக்கிறான். மூளையில அடிபட்டுச்சு இல்ல மூளைச்சாவ அடைச்சிட்டு அவன் ஞாபக சக்தி இல்லாம இருக்கணும், அவன் வலியை கூட உணராமல் இருக்கிறான். இறந்த பிறகு உங்களுக்கு சொல்லப்போனா ரகர் மாட்டு செட் ஆகும்போது முகத்தில் உள்ள சதைகள் கொஞ்சம் இறுக்கம் அடையும். அந்த இறுக்கம் அடையும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தொங்கி போயிருக்க தாடி கூட கொஞ்சம் நல்லா முறுக்கா தெரியும். இந்த பக்கோட அப்பியரன்ஸ் சொல்லுவோம். அது அதனால நீங்க சொல்ற மாதிரி இறந்த பிறகு கொஞ்சம் பழைய மாதிரி இருக்காருன்ற ஃபீல் தெரியும்னு சில பேர் ஃபீல் பண்ணிடலாம். இறந்த அந்த நிமிடமே உடல் அழுக ஆரம்பிக்கும். நான் அந்த அழுக ஆரம்பிப்பதற்கு தன்மை நமக்கு வெளியே தெரிவதற்கு ஒன்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உடம்பு சூடு நிலை குறைவது 37 டிகிரி நம்ம வாழ்றோம். இந்த சூடு நிலை குறைவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துலேயே வெளி சூடு குறைஞ்சிடும். ஆனால் உள் சூடு இருக்கும். உள் சூடு 2 மணி நேரத்துக்கு அப்படியே 37 இருக்கும். உள் சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்படி குறையும்? அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாதாரண கார்பன் மெட்டீரியல் மாதிரி தான். இறந்து அந்த நிமிடமே என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. இந்த கெட்ட பாக்டீரியான்றது இறந்த நிமிடத்துல இருந்து ரத்தம் ஃப்ளூயிட் ஆயிடுது. ரத்தம் கட்டியா உறையும் தன்மை இழந்து விடுது. இறந்தோடனே இந்த ரத்தத்து வழியா சர்ன்னு எல்லா இடத்துக்கும் பரவிடும். எல்லா இடத்துக்கும் பரவிட்டு அந்த பாக்டீரியா உடம்பெல்லாம் வளர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம முதல் பார்ப்பது இந்த வலது வடிவேற்றின் கீழ் பச்சை கலர் தோன்றும். ஒரு செக்ஷுவல் அஃபெண்ட் நடந்துச்சுன்னா அந்த பெண் செல்ல வேண்டிய இடம் மருத்துவமனை. திரும்ப சொல்றோம், போலீஸ் ஸ்டேஷன் போய் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுக்கு நடுவில் உங்களுக்கு யூரின் வரலாம், போனா வாஷ் பண்ணிடுவீங்க, எவிடன்ஸ் ஓடி போயிடும். சீக்கிரமா மருத்துவமனைக்கு போங்க. அங்க இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. இமீடியட்டா சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம். அதுவும் எந்த இடத்துலயும் டிலே பண்ணக்கூடாதுன்னு ஆர்டரே போட்டு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும். ஸோ நோ டிலே வில் பி தேர். அங்க இருக்க லேடி டாக்டர் உடனே எக்ஸாம் பண்ணாங்க. அதுதான் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். வித்தின் 6 to 12 hours எக்ஸாம் பண்ணா நிறைய கேசஸ் ப்ரூவ் பண்ண முடியும். நீங்க பிரேத பிரச்சனை பண்ணல, ரொம்ப பரபரப்பானது. இன்னொன்று அந்த ராம்குமாரோட அந்த கேஸ் நான் பண்ணல சார். நல்லா தெரிஞ்சுங்க, ராம்குமார் கேஸ், இளவரசன் கேஸ், ஸ்ரீமதி கேஸ், இது எல்லாத்துலயுமே நான் விக்டிம் சார்பா உள்ளே இருக்க அனுமதிக்க வேண்டும் என்றுதான் பிரேயர். இது எதுலையுமே அனுமதிக்கப்படவில்லை ஹைகோர்ட்டால. ஸ்டான்லியில பண்ணது இல்ல ஸ்டான்லியில தப்பான ஆபரேஷன் பண்ண கேஸ் இல்ல இந்த விழுப்புரத்துல ஜிப்மர் டீம் விழுப்புரத்துல ஒரு கேஸ் பண்ணோம். இன்மை பிரசன்ஸ் அங்க இருக்கவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஏதோ லோக்கல் பொலிட்டிக்ஸ் கேஸ். அதுல பர்மிட் பண்ணாங்க டு பி எஸ் அப்சர்வர். இது மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒன்று முடிவு பண்ணிருக்காங்க. பட் எல்லாத்துலயுமே நான் என் வேலையை எனக்கு என்ன கொடுக்குறா செய்வேன். ஆனா இந்த கேஸ்ல விட்டுருந்தா உங்களுக்கு தான் சார் நல்லது. அரசு இதுதான் எனக்கு பிடிக்காத விஷயம். என்னன்னா, ஒரு விஷயத்தை நீங்களே இப்படி மறைச்சிட்டு நீங்களே என் சந்தேகத்தை அதிகப்படுத்திக்கிறீங்க. வரானா விட்டுட்டு போ, பார்த்துட்டு போய் ரிப்போர்ட் நீ கொடு, நீ பாட்டுக்கு கொடு, கம்பைன் பண்ணி எல்லாரும் ஒன்னா சேர்த்து கொடுங்க, முடிஞ்சு போச்சு. இன்டர்மிங்கிளிங் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வரும்போது இது பாசிபிள் தானங்க அப்படின்னு சொல்லி வந்துடும். இல்ல தனித்தனியாக ரிப்போர்ட் கொடுத்து சொல்லிட்டு போ, உனக்கு கவர்மெண்ட் ரிப்போர்ட் ஆத்தரைஸா வச்சுக்க, அது நீ டிஃபென்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்க. எதுவுமே பண்ணாம விட்டுவிட்டு அந்த சந்தேகத்தை மக்கள் பண்ணுள்ள நிலவு வச்சுக்கிட்டே இருந்து இது எதுக்கு? இப்ப இளவரசன் கேஸ்ல முதல் நாள் அன்னைக்கே ஹைகோர்ட் போயாச்சு. ஹைகோர்ட்ல ஆர்டர் வாஸ் டு பி ஆர்டர்டு, பட் கேஸ் போஸ்ட்போன் டு தி நெக்ஸ்ட் டே சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் டே காலைல ஹியரிங் வரப்போது இவர் முதல் நாள் காலைல சங்கசபை 8 மணிக்கெல்லாம் சொல்லிட்டாரு. எனக்கு சார் ஆர்டர் யாரா இருந்தாலும் நான் பண்ணி கொடுப்பேன், ஹைகோர்ட் ஆர்டர் இருக்கு, எனக்கு என்ன பயம், நீங்க வாங்குங்கன்னு சொல்லி 10 மணிக்கு கோர்ட் ஆரம்பித்து 8 மணிக்கு போஸ்ட்போன் பண்றாங்க. டெய்லி எத்தனை மணிக்கு பண்ணுவீங்க? நீங்க 10 மணி தான் ரிசீவ் பண்ணுவீங்க, 11 மணி தான் பண்ணுவீங்க. இப்ப இந்த கேஸ்ல நீங்க 8 நைட்டு அந்த டாக்டர் ஊருக்கு போடாம அங்கே தங்க சொல்லி காலைல 8 மணிக்கெல்லாம் வேணும்னு டிஎஸ்பி ரிக்வெஸ்ட் கொடுப்பீங்க. 8 மணிக்கு நீ கொடுக்க கூடாதுன்னு ரூல் இருக்குல்ல, நீ 10 மணிக்கு கொடுத்து ஓகே ஸ்பெஷல் கேசஸ்ல பண்ணலாம். இது ஸ்பெஷல் கேஸா நீ எடுக்க கூடாது. ஏன்னா இது ஹைகோர்ட் தான் நிப்பாட்டிக்க சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம். 10 மணிக்கு கோர்ட் திறக்கும் போதே நியூஸ் வந்துச்சு போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் பண்ண உடனே ஹைகோர்ட் என்ன சொல்லுது, ஸ்டார்ட் ஆயிடுச்சா, வாட் டு டூ. சரி முடிச்சுட்டு பாடியை ப்ரிசர்வ் பண்ணுங்க. முடிச்சுட்டு ப்ரிசர்வ் பண்றாங்க. ப்ரிசர்வ் பண்ண பிறகு பாடி தான் முடிச்சாச்சு இல்ல, we will give the video, you go and show to your expert and ask his opinion, then we will think of second autopsy. என்கிட்ட வீடியோ வந்துச்சு, வீடியோ பார்த்து நான் கிளீனா சார் பண்ணிருக்காங்க, டாக்டர் நல்லா தான் பண்ணிருக்கா, ஒரு போஸ்ட்மார்ட்டம் நிறைய விஷயம் குட், பட் ஸ்டில் ஐ கேன் ஆன்சர் சர்டன் மோர் திங்ஸ் இஃப் ஐ டூ த போஸ்ட்மார்ட்டம், யூ ஆஸ்க் ஃபார் செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கும் திரும்பி கோர்ட் என்ன பர்மிட் பண்ணாம வேற 2 எக்ஸ்பர்ட், அவங்க 2 பேரும் பிரைவேட் எக்ஸ்பர்ட்ஸ், அவங்கள அனுப்புறாங்க. அவங்க போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த ரிப்போர்ட்டையும் பார்த்துட்டு ஹைகோர்ட் சாட்டிஸ்ஃபை ஆகும். திரும்பியும் நாங்க ஃபைல் பண்றோம், இந்த மாதிரி இன்னொரு போஸ்ட்மார்ட்டம், பாடி இன்னும் ப்ரிசர்வேஷன்ல தான் இருக்கு, இன்னொரு போஸ்ட்மார்ட்டம் வேணும், இன் தி பிரசன்ஸ் ஆஃப் டிகால். இதுதான் பிரேயர்.
இந்த பிரேயர் நீ முதல் நாள் அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம். இத்தனை டாக்டருக்கு இவ்வளவு காசு கொடுக்க வேண்டியது இல்லை, டிராவலிங் காசு கொடுக்க வேண்டியது எதுவுமே தேவையில்ல. எனக்கு அவங்க கொடுக்குறேன்னு சொல்லி வந்தது வெறும் 7,000 ரூபா பிளஸ் டிரான்ஸ்போர்ட். இதுதான் அன்னைக்கு ரேட்டுக்கு பேசியிருந்த ரேட்டு. ஏன்னா அவங்க எப்போ ஏழப்பட்டவன்னு சொன்னாங்க. சரி எனக்கு காசு பெருசாக வேணாங்க, எனக்கு வேலை கொடுக்குறீங்களா அதுவே பெரிய விஷயம், நான் ஒத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் டெல்லியில் எய்ம்ஸ் வந்து 3 பேர் வர சொல்றாங்க. 3 பேருக்கு ஃபிளைட் சார்ஜ், ஒரு ஆளுக்கு 50,000 ரூபா சம்பளம், ஒரு கேஸுக்கு 1.5 லட்ச ரூபா போஸ்ட் மார்ட்டத்துக்கு 300 ரூபா அலவன்ஸ் கேஸ்க்கு 1.5 லட்ச ரூபா கொடுப்பீங்க நீங்க. அவங்களுக்கு ரூம் செட்டப் எல்லாம் கொடுத்து கடைசி என்ன வச்சு ரிப்போர்ட்டு என்னுடைய பிரைமரி கொஸ்டினே ஆன்சர் ஆகல. அப்புறம் எப்படி கேஸ் சால்வ் ஆகும்? எனக்கும் சமுதாய நோக்கம் உண்டு சார். அந்த மாதிரி கேசஸ் நானும் ஒரு சயின்ஸ் ஸ்கூல், நானும் ரோட் அப்படிங்கிற ஸ்கூல்ல படிக்கல, மிலிட்டரி ஸ்கூல்ல படிச்சுட்டு வந்தவன் நான். எனக்கும் நாட்டுப்பட்டு தேசப்பட்டெல்லாம் உண்டு. எந்த இடத்துக்கு கழகத்தை மூட்டுவது என்னுடைய காரணமா இருக்காது. சயின்ஸை ஏமாத்தாதீங்கன்னு நான் சொல்லுவேன். கழகத்தை மூட்டுறது என்னுடைய நோக்கம் கிடையாது. ஆனா சயின்ஸ் ஏமாத்தாதீங்க, உண்மை வெளியே வரணும். டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி தான் எனக்கு வேணும்னு நான் சொல்லுவேன். நானும் அந்த கேஸ் பண்ணாலும் சில விஷயங்களை ஹை கோர்ட்டுக்கு மட்டும் சொல்லியிருப்பேன். அவங்க எனக்கு போட்டாங்கன்னு வேற, போடலனாலும் நான் அதை பத்தி பொண்ணு கமெண்ட் சொல்லிக்க விரும்பல. பட் இதுதான் எனக்கு இந்த டிஸ்பாரிட்டி தான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். எல்லா கேஸ்லயும் ஒரே பேரண்ட் இருப்பாங்க. அதே ஒரு பெரிய ஹை ப்ரொஃபைல் கேஸ் உங்களுக்கு பிடிச்ச கேஸ் தான் உள்ள விட்டுறீங்க, பிடிக்காத கேஸ் விட மாட்டீங்க. பிரச்சனை பெருசா இருக்குன்னா விட்டுருவீங்க. அப்ப அந்த விழுப்புரம் கேஸ் வந்து எப்படி விட்டாங்கன்னா, மோகன் எம்பி தான் பிரைமரியா அவங்க அது வந்து பாட்டாளி மக்கள் கட்சி தான் கேஸ் போடுறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி லாயர் பாலு சார் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாருன்னு இது பெரிய சமூக பிரச்சனையா போயிடும், விட்டுட்டிக்கால உள்ளன்னு விட்டுறீங்க. அதுல போய் நான் கஷ்டப்பட்டு அதுலயும் நான் சில விஷயங்களை கண்டுபிடிச்சி அது பாய்சனால மட்டும் ஒரு சாவல, அவர் அடிபட்டு விட்ட மன உளைச்சலாம் செத்துருக்காரு ஆட் பண்ணி ரிப்போர்ட் ரெடி பண்ண பிறகு ஆக்ஷன் எடுக்கிறீங்க. ஸோ நான் அங்கே பண்ணது பெரிய வேலை கிடையாது, சின்ன ட்விஸ்ட் வேலை தான் நான் பண்ணேன். அது நான் இல்லை, நான் அந்த வேலையை பண்ணிருக்கவே முடியாது. பாய்சனில் செத்தாலும் எனக்கு தெரியும், உனக்கும் தெரியும். ஆனால் அந்த பாய்சன் குடிச்சான்றது அவனே குடிச்சிருக்கலாம், அதுவும் எனக்கு தெரியும், உனக்கு தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி அவன் பட்ட துன்பம் அதை நான் ஹைலைட் பண்ணது தான் என்னுடைய ஒர்க்காக இருந்துச்சாங்க. அதுதான் அனலிட்டிக்கல் ஃபோரன்சிக் மெடிசன், இன்டர்பிரட்டிவ் ஃபோரன்சிக் மெடிசன். ஒரு விஷயத்தை எப்படி உள்நோக்கி நம்ம கொண்டு வரோம். நான் அதை தான் அவருடைய சார்பாக உள்ள போய் நான் அப்படி யோசிக்கிறேன். நான் அரசு சார்பாக போய் நான் வேற மாதிரி யோசிப்பேன். அதுக்கு தான் நடுநிலையான தீர்ப்பு. நான் எல்லார் சார்பாகவும் உள்ள விடு, அவர் சார்பாகவும் ஆள விடு, இவர் சார்பாக விட பண்ற டாக்டர் வேற ஆளாட்டு போட்டோம். லெட் ஹிம் கெட் தி இன்புட்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி, தென் ஹி வில் டேக் a firm decision. இல்லைங்களா? எதையும் கண்டுட்டு காணாமல் போயிடக்கூடாது. அதுல சின்ன காயம் ஒன்று மண்டையில் அடிபட்டு சின்ன ஃப்ராக்சர், அதை பிடிச்சிட்டேன் நான். இது உள்ள வரணும் அந்த ரிப்போர்ட்ல. அப்ப அவ்வளவு ஒரு ஃபோர்ஸ் பட்டு மண்டையில ஃப்ராக்சர் ஆகும், எவ்வளவு ஒரு ஃபோர்ஸ், அப்ப எவ்வளவு மன உளைச்சல் இருந்திருப்பாங்க. அதுதான் விஷம் சாப்பிட்டான். இந்த காயம் இல்லைன்னா அந்த விஷம் வந்து அவனை சீக்கிரமா செத்து போகாம கூட இருந்திருக்கலாம்ல, அவன் இன்னும் கொஞ்சம் கூட உயிரோடு இருந்திருக்கலாம்ல. இதை யாராவது மறுக்க முடியுமா? இதுதான் சேஞ்சிங் சயின்ஸ். இந்த காயத்தோட அவன் இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோட, இந்த காயம் இல்லைன்னா இந்த பாய்சன் மட்டும் சாப்பிட்டா இன்னும் கொஞ்ச நேரம் உயிரோடு இருந்திருக்க வாய்ப்பு உண்டு, அவனை காப்பாத்திருக்க நிறைய வாய்ப்பு உண்டு. அந்த காயத்தோட தன்மை இரட்டிப்பாகிறதால தான் அவன் இருந்தான் சீக்கிரம். இது இல்லைன்னு சொல்ல முடியாது உங்களால. இதுதான் சார் ஃபோரன்சிக், இதுதான் டிஸ்பியூட்டபிள் ஏரியா. இதுதான் நான் சொல்றேன், ஃபோரன்சிக் எப்பயுமே ஒரே மாதிரி ஆங்கிள் திங்க் பண்ண முடியாது. மாற்றுப்படுற கருத்துக்கள் மாற்றுப்பட்டவர்களை உள்ள எடுத்தாதான் உங்களால சரியான டிசிஷன்ஸ் எடுக்க முடியும். இந்த துறைக்கு இப்போ புதுசாக படிக்க வர்றதுக்கு மாணவர்கள் விருப்பமா இருக்காங்களா? நிறைய பேர், எல்லா சீட்டுமே எல்லா காலேஜ்லயும் ஃபுல் ஃபோரன்சிக் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல தமிழ்நாட்டை பசங்க. இது வந்து நான் கர்நாடகாவில் படிக்கும் போது 12 சீட்டு, அடுத்த வருஷத்துல 40 சீட்டு கர்நாடகாவில். எல்லாரும் படிச்சோம் ஃபோரன்சிக். இப்போ கர்நாடகாவில் யாருமே படிக்கிறது இல்லை. ஏன்னா அங்கே மெடிக்கல் காலேஜில் வேலை இல்லைன்னு ஆயிடுச்சு. அங்கே மெடிக்கல் காலேஜ் சம்பளம் வேற, ஜிஎஸ் சம்பளம் வேற. கர்நாடகாவில் மெடிக்கல் காலேஜுக்கு 1 லட்சம், குறைஞ்சபட்சம் 1 லட்சம் சேலரி, குறைஞ்சபட்சம் 60,000 சம்பளம். ஸோ இங்கே யாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, அதனால படிக்கிறது நிறுத்திட்டாங்க. பிரைவேட்லயும் வேகன்சி இல்லை, கவர்மெண்ட்லயும் வேகன்சி இல்லைன்னா எல்லா காலேஜும் சீட் இருக்கு, குறைஞ்சிருச்சு. இங்கே அப்ப சீட் இல்லாமல் இருந்துச்சு, நாங்களாம் வெளியே போய் படிச்சு வந்து இங்க எல்லாரும் வேலைக்கு சேர்ந்தோம். இப்போ இங்க சீட் இங்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய. இங்க வந்து பிஎஸ்சி இருக்க டாக்டருக்கு அதே சம்பளம் தான், கார்டியாலஜிஸ்ட்க்கு அதே சம்பளம் தான், சம்பள பாரபட்சம் கிடையாது. ஸோ எங்கனாலும் வேலை செஞ்சாலும் ஒன்று தான். ஸோ இங்க நிறைய பேர் படிக்கிறாங்க. இப்போ நிறைய பேர் படிக்கிறாங்க. மெடிக்கல் காலேஜில் வேகன்சி குறைஞ்சிருச்சு, இருந்தாலும் ஜிஹெச்லாம் வேகன்சி இருக்கு. ஸோ படிக்கிறாங்க நிறைய பேர். இது சம்பளம் போக வர உதவித்தொகைகள்லாம் என்ன மாதிரி கொடுக்குறாங்க? போதுமான அளவுக்கு இருக்குதா? சார் உதவித்தொகை உண்மையிலேயே ரொம்ப கம்மியாக தான் சார் கொடுக்குறாங்க. அரசு வந்து உண்மையிலேயே அதை வந்து உயர்த்தணும். ஆனால் அவங்க பாயிண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா ஃபீல்டில் இருக்க டாக்டர் தானே வேலை போகிறாங்க, இவங்களுக்கு மட்டும் எதுக்கு உதவித்தொகை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது இல்லைங்களா? இப்போ கடையில வேலை செய்கிற டாக்டர் அவரும் கடையில் அவ்வளோ போய் ஆப்ரேஷன் பண்ணுறாரு, அவருக்கு அதுக்கு உதவித்தொகைலாம் கொடுக்குறது இல்லையா? அப்போ ஃபொரென்சிக் பண்ணுற போது மட்டும் ஏன் கொடுக்கணும்? அந்த பாயிண்ட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். என்ன ஒன்று, இந்த ரிஸ்க்குன்னு ஒன்று இருக்குது ஃபோரன்சிக்ல. தேர்ஸ் ரிஸ்க் கம்பேர்ட் டு தட். அங்க இருக்க ஸ்டெர்லைஸ்ட் மெட்டீரியல்ஸ் இங்கே கிடையாது, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நம்ம. அப்போ கவர்மெண்ட் வந்து நான் வேலை செய்யலாம், ஒரு கேஸ்க்கு 150 ரூபா அலவன்ஸ், 75 ரூபா டாக்டருக்கு வரும், 75 ரூபா மீதி இந்த சர்வன்ட்ஸ்க்கு பிரிச்சு போகும். நாங்கள் இருக்கும்போதே அடுத்த பே கமிஷன்ல 150 ரூபா ஆயிடுச்சு, டாக்டருக்கு 150 ரூபா, அவங்களுக்கு 150 ரூபா ஆச்சு. இன்னைக்கு வந்து 600 ரூபாய் இருக்கு, அதாவது 300 ரூபாய் டாக்டருக்கு, 300 ரூபாய் அவங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. கர்நாடகாவில் அந்த காலத்தில் நான் படிக்கும் போதே 300 ரூபாய், 5 மணிக்கு மேலே கேஸ் 4 மணிக்கு மேலே கேஸ் பண்ணா 500 ரூபாய் அப்பயே. இன்னைக்கு 1000 ரூபாய் நினைக்கிறேன். ஸோ இன்னும் அது தப்புன்னு கிடையாது, அதிகமாக கொடுக்கறது தப்புன்னு கிடையாது.
அதனாக்க கொடுக்காட்டாலும் அது அவசியம்னு சொல்ல. பட் இதை கொடுக்கறது யாரு? டாக்ஸ் போடாம இருக்கலாம். அதுலயும் 30% டாக்ஸை போட்டு 150 ரூபா கொடுத்து 50 ரூபா நீங்க பிடிங்கிட்டீங்கன்னா இதை ரிஸ்க் அலவன்ஸ்னால அனௌன்ஸ் பண்ணுங்கன்றது நான் சர்வீஸ் இருக்கும்போது நான் வச்ச கோரிக்கை. அது இன்னைக்கு அந்த கோரிக்கை உண்மையிலே முக்கியத்துவம் ஆகுது. ஏன்னு நீ சம்பளம் குறைஞ்சபட்சம் 60,000 சம்பளம் ஆயிடுச்சு. 60,000 மினிமம் சேலரி. அப்ப அவரே வந்து 10 லட்சத்து 5 லட்சம் தாண்டிடுறாரு. அப்புறம் பிரைவேட் ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் 10 லட்சம் தாண்டிடும். இப்போ 30% ஸ்லாப்ல தான் இருப்பாரு. இப்படி கொடுக்குற அலவன்ஸ் நீ 30% பிடிச்சிருக்காரு. ஸோ அது கட்டாயமா அதை இது பண்ணி குறைச்சா நல்லதுதான். அது மாதிரி அந்த உபகரணங்கள்லாம் இப்போ கையுறை மாதிரி உபகரணங்கள்லாம் நிறைய உபயோகிக்கும். அதெல்லாம் போதுமான அளவுக்கு கொடுக்கப்படுது. அதெல்லாம் எல்லாமே கொடுத்துட்றாங்க சார். அதெல்லாம் குறையே சொல்ல முடியாது. ஏன்னா சென்ட்ரலைஸ்ட் ஆடிட்டு போஸ்ட்மார்டம் ஹாலுக்குன்னு தனியாக எதுவும் நடக்கிறது இல்லை. அவ்வளோ பெரிய ஜிஹெச்க்கு ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜ்க்கு நடக்குது. அங்க இத்தனை தியேட்டர்ஸ் இருக்கு. சர்ஜரி தியேட்டர், ஆர்த்தோ தியேட்டர், நியூரோ சர்ஜரி, கிட்னி தியேட்டர், இங்க பக்கம் ஓபிஜி சர்ஜரி, இவ்வளோ தியேட்டர்ஸ் இருக்கு. எல்லா வார்ட்ஸ் இருக்கு. அவ்வளோத்துக்கும் சேர்ந்து காமன் இடத்துல தான் மெட்டீரியல் ஆர்டர் போடுறாங்க. அது ஸ்டோர்ஸ் வந்து யார் எது எவ்வளோ வேணுமோ வாங்கிக்கலாம். நான் இப்போ இருக்கேன்னா மாசம் மாசம் எனக்கு தேவையான பொருள் நான் வாங்கிக்கலாம். அது இல்லாமல் குறையெல்லாம் கிடையாது சார். இந்த பெண்ணில் புதுசாக படிக்க வர்றவங்களை, இந்த துறைக்கு படிக்கணும்னு விரும்புறவங்களுக்கு நீங்க சொல்ற அட்வைஸ் இல்லை, இதுக்கான வழிகள் என்ன? சரி, இந்த சப்ஜெக்ட் என்னன்னு புரிஞ்சு படிக்க வந்தா ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். இதை நான் சில எடுத்துக்காட்டோட சொன்னா உங்களுக்கு புரியும். என்கிட்ட ஒரு உதவி பேராசிரியர் இருந்தார். எய்ம்ஸ் டெல்லியில படிச்சார், எம்டி. எய்ம்ஸ் டெல்லி சீட் கிடைக்கிறதே கஷ்டம். அங்கே ஒரு வருஷம் எஸ்ஆர்எம் பண்ணார். அப்போ அவருக்கு ஸ்டைஃபண்டே 1 லட்சம் ரூபாய்க்கு மேலே. இங்கே ஸ்டைஃபண்ட் 20,000, 20,000, 30,000 வராங்க. அப்போ அவ்வளோ பெரிய ஸ்டைஃபண்டில் படிக்கிறார். அவருக்கு அது கிடைச்சிருக்கு அந்த வாய்ப்பு. ஒரு வருஷம் முடிச்சுட்டு இங்கே வராரு. வந்த பிறகு நான் இங்கே வேலையை சொல்லும்போது தான் அவருக்கு தெரியுது, அவருக்கு இந்த வேலையே தெரியல சார். அவர் ஒரு பிரைவேட் காலேஜில் கிளாஸ் எடுத்துட்டு போஸ்ட்மார்டம் கூட கிடையாது. கிளாஸ் எடுத்துட்டு ரிசர்ச் பண்ணலன்னா யூ ஆர் நாட் அ டீச்சர். அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்ஸ். அப்போ தான் நிலையை உயர்த்திக்க முடியும். அப்போ உனக்கு நீ நினைச்சிட்டா ஏதோ 2 கேஸ் போஸ்ட்மார்டம் பண்ணோம், ஏதோ போய் எவிடன்ஸ் கொடுத்தோம் கோர்ட்ல. அது கிடையாது ஃபோரென்சிக். அவனுக்கு என்ன தெரியும்? லாயருக்கு என்ன தெரியும்? அவன் என்ன கேள்வி கேட்ட போறாங்க? அது என்ன பெரிய இன்டர்நேஷனல் கேள்வி கேட்ட போறாங்க? சாதாரண எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட் பதில் சொல்லிட்டு வந்துவோம். இதுக்கு என்னதுக்கு பெரிய எம்டி ஃபோரென்சிக்? கண்டுபிடிப்பதுக்கு தான் அவன் ரிசர்ச். இத்தனை பேர் நாளை இந்த வேலை தான் பண்ணி செய்யணும்னா அவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரு வருஷம் இருந்தான். அடுத்து இன்னொரு நீட் எழுதி இப்போ 40,000 ஃபீஸ்க்கு ரேடியோ டேனஸ் வேற சீட்டு போய் சேர்ந்தான். அப்போ அது என்னன்னு அப்போ நான் அவன் கூட்டு பாராட்டினேன். இல்லை தம்பி, நீ எடுத்த சீட் ரொம்ப கரெக்டான சீட். நீ இப்பயும் போய் ஜெனரல் மெடிசன் எடுக்காம போன பாரு. உன்னால பேஷண்ட் பார்க்க முடியாது. உனக்கிட்ட அது திறமையே கிடையாது. நேராக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ண திறமையே கிடையாது. உன்னால படிக்க முடியும். நீ அறிவாளி. இப்படி படிப்பு ரேடியாலஜி ஸ்கேனை படிச்சுட்டு ரிப்போர்ட் பண்றது. நீ பேஷண்ட்டை பார்க்க போறது இல்லை. நல்ல படிப்பு சூஸ் பண்ணிருக்க, லைஃப் முன்னேற்றிக்க. ஸோ அப்போ எந்த ஒரு படிப்புமே அவங்களுக்கு அதில் என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எனக்கு எவ்வளோ ஃபோரென்சிக் பிடிக்கும், அதில் நான் என்ன வேலை செய்ய போறேன், எந்த பார்ட் நான் வேலை செய்ய போறேன், இதெல்லாம் தெளிவாக மனசுல வச்சுக்கிட்டு போகணும். நிறைய பேர் அப்படி போறதில்லை. ரேதர் வேக்கன்சி இருக்கு, ஃபோரென்சிக் முடிச்சா கவர்மெண்ட்லேயும் வேலை இருக்கு, பிரைவேட்லேயும் வேலை இருக்கு. மிச்ச சப்ஜெக்ட்டுக்குலாம் அந்த அளவுக்கு வேலை இல்லை. இம்மீடியேட் தான். இதுவும் கொஞ்சம் வருஷம் தான் இருக்கும். இன்னொரு 5 வருஷம் 10 வருஷத்துல மாறிடும். ஏன்னா நிறைய பேர் வெளியே வந்துட்ட பிறகு வேலை கிடையாது. இந்த காலேஜ்ல 10 பேர் வேகன்சி, அதுக்கு மேல படிக்கிறது தான் 100 பேர் படிக்கிறாங்க. வருஷம் 50-70 வந்துட்டே இருக்கு. சீக்கிரம் ஃபுல் ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆட்டிடியூட்ல படிக்கிறவங்க குறைவாங்க. அப்ப அதுக்கப்புறம் இந்த சப்ஜெக்ட் இன்ட்ரெஸ்டா இருக்கவங்க மட்டும்தான் படிச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும்ன்றது என்னுடைய அபிப்பிராயம். பொதுவா இறந்த உடல் சம்பந்தமா இல்லை இறக்க பரவல் சம்பந்தமா சில நம்பிக்கைகள் இருக்கு. சிலர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப நல்லா, அதாவது ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கார், ரொம்ப நல்லா இருந்தார், திடீர்னு வந்து ஒரு பிரகாசமாயிட்டார், நல்ல நினைவாயிட்டார், ஒரு நல்லா ஆயிட்டார்னு நினைச்சோம், திடீர்னு இறந்துட்டார் அப்படின்னாரு. இறக்க போறதுக்கு முன்னாடி ஆட்கள் நல்லா இதாகுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொதுவா இருக்கு. இந்த டாக்டர் சுமந்த் ராமன் கூட 2 நாளைக்கு முன்னாடி ஒரு ட்வீட்ல கூட அதை போட்டிருந்தாரு. அது மாதிரி இன்னொன்று சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இறக்குறதுக்கு முன்னாடி உடம்பு ரொம்ப நலிவடைஞ்சு இருக்குது, இறந்த பிறகு உடம்பு பழைய மாதிரி ஆயிடுச்சு, நல்லா புசு புசுன்னு ஆயிடுச்சு, அந்த மாதிரிலாம் சொல்றாங்க. என்ன நடக்குது அப்படின்னு மெடிக்கல் ரீதியாக எதுவும் சொல்ல முடியாது. ஐதீக ரீதியாக சொல்லாத அணையப்புற உலகு பிரகாஷ் மாரியம்னு சொல்லுவாங்க. ஒரு இது அணையத்துக்கு முந்தி ரொம்ப நாள் நோய்வாய்ப்பட்டு இருப்பாரு, சாவறதுக்கு முந்தி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆன மாதிரி ஒரு ஷோ கிடைச்சிருக்கும், அப்புறம் டிப்புன்னு செத்துருவாரு. இதுதான் அவங்க அந்த மாதிரி சொல்றது. அணையப்புற ஜோதி இது கடைசியில் கொஞ்சம் பிரகாஷ் மாரியம்னு சொல்லுவாங்க. இது ஐதீக ரீதியாக நம்பிக்கைகள் கரெக்டாக இருக்கலாம். உடல் ரீதியாக வந்து தெரியல. அவருடைய அதாவது மனிதன் இறப்புக்கு முன்னால அவனுடைய மூளை பழுதடியாமல் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, ஞாபக சக்தியோடு இருக்கிறான்னு வச்சுக்கோங்க, அது கேட்டகரியே வேற சார். ஞாபக சக்தி எழுந்து சாவர கேட்டகரியே வேற. ஞாபக சக்தியோடு இருக்கிற வலியை முதல் அவனை அனுபவிக்கிறான். மூளையில அடிபட்டுருச்சு, இல்லை மூளைச்சாவு அடைஞ்சிட்டு அவன் ஞாபக சக்தி இல்லாமல் இருக்கணும், அவன் வலியை கூட உணராமல் இருக்கிறான். இந்த வித்தியாசம் தான் இருக்கு. அவன் கஷ்டப்படாமலே தான் சாவறான். அவனை பொறுத்தவரை நமக்கு தான் கஷ்டமா இருக்கலாம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. இங்க அப்படி கிடையாது. ஒரு கஷ்டமும் அவனும் அனுபவிக்கிறான், அடுத்தவனும் கஷ்டப்படுற உணர்வும் அவனை உள்தாக்குது. மோஷன் பெட்லயே போறானா அவனுக்கும் தெரியுது பெட்ல போட்டு தப்புன்னு, ஆனா வேற வழி கிடையாது. அது தொடக்கிறவனும் கஷ்டம், இவ்வளவு கஷ்டத்துக்கு நடுவில் அவன் வாழ்றான். அது நினைவு இருக்காளேன்றதை பொறுத்து தான் இருக்கு. மற்றபடி பெருசா ஒன்றும் கிடையாது சார். இறந்த பிறகு உங்களுக்கு சொல்லப்போனா ரகர் மாட்டு செட் ஆகும்போது முகத்தில் உள்ள சதைகள் கொஞ்சம் இறுக்கம் அடையும். அந்த இறுக்கம் அடையும் போது பார்த்தீங்கன்னா இப்போ தொங்கி போயிருக்க தாடி கூட கொஞ்சம் நல்லா முறுக்கா தெரியும். அந்த பக்கோட அப்பியரன்ஸ் சொல்லுவோம். அது வந்து அதனால நீங்க சொல்ற மாதிரி இறந்த பிறகு கொஞ்சம் பழைய மாதிரி இருக்காருன்ற ஃபீல் தெரியும்னு சில பேர் ஃபீல் பண்ணிடலாம். பட் இதெல்லாம் எதுக்குமே கரெக்டான ஒரு மருத்துவ உள்நோய் இதுவோ எதுவுமே கிடையாது.
ஜஸ்ட் மைண்ட் ஃபீலிங். எனக்கு அப்படி மனதால் உணருது, அதனால அப்படி எனக்கு தெரியுது. அதான் உண்மை. இறந்த உடனே ஒரு உடல் என்ன நடக்குது அப்படிங்கிறது? இறந்த அந்த நிமிடமே உடல் அழுக ஆரம்பிக்கிறது. ஆனால் அந்த அழுக ஆரம்பிப்பதற்கு தன்மை நமக்கு வெளியே தெரிவதற்கு ஒன்றுக்கும் ஒரு காலகட்டங்கள் இருக்கிறது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், உடம்பு சூடு நிலை குறைவது. 37 டிகிரி நம்ம வாழ்றோம். இந்த சூடு நிலை குறைவது பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்குள்ளே வெளி சூடு குறைஞ்சிரும். ஆனால் உள் சூடு இருக்கும். உள் சூடு 2 மணி நேரத்துக்கு அப்படியே 37 இருக்கும். உள் சூடு இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். எப்படி குறையும்? அதுக்கப்புறம் நம்ம ஒரு சாதாரண கார்பன் மெட்டீரியல் மாதிரி தான், காத்துல போட்ட கார்பன். இப்போ இந்த சூழ்நிலை டெம்பரேச்சர் என்ன, ஓம் பாடி டெம்பரேச்சர் என்ன, ரெண்டுக்கும் உள்ள கிரேடியன்ட் என்ன, அதுக்கேற்ற அளவு வேகமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு 18 மணி நேரத்துல அந்த உடம்பு சூடு அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரோட சூடோட ஒத்து போயிடும். அதுக்கப்புறம் சூடு ஏறும்போது ஏறும், இறங்கும் போது இறங்கும். இப்போ ஊட்டி மாதிரி ஊர்ல இருக்கோம்னாக்கா அந்த அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் 18 ஹவர்ல ரீச் ஆயிடுது. அப்ப இருந்து பார்த்தா உங்களுக்கு 8 டிகிரி 3 டிகிரி -3 இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். இங்கே அப்படி இருக்காது. 25 18 இப்படியே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது ஒரு சேஞ்ச். இது மாதிரி ஒரு சேஞ்சா நடந்துகிட்டே இருக்கும். ஸோ ரத்த குழாய்கள் என்பது ரத்தம் தேங்க ஆரம்பிக்குது. அடுத்து சதைகள் இறுக்கப்படுகிறது, ரைகர் மார்டிஸ். ஸோ இதெல்லாம் ஒரு கேட்டகரைஸ் பண்ணணும். சேஞ்சஸ், ஏர்லி சேஞ்சஸ், லேட் சேஞ்சஸ் பிரிக்கிறோம். இந்த ஏர்லி சேஞ்சஸ் எல்லாமே 36 மணி நேரத்து வரைக்கும் முடிஞ்சிடும். இந்த 36 மணி நேரத்துக்குள்ள பெருசா உடம்பு அழுகாது, பெரிய மாற்றங்கள் வெளியே தெரியாது, நாற்றங்கள் அடிக்காது. ஆனா இறந்து அந்த நிமிடமே என்ன ஆகுது கேட்டீங்கன்னா, நம்ம வயிற்றுக்குள்ள நல்ல பாக்டீரியாவும் இருக்கு, கெட்ட பாக்டீரியாவும் இருக்கு. இந்த கெட்ட பாக்டீரியான்றது இறந்த நிமிடத்துல ரத்தம் ஃப்ளூயிட் ஆயிடுது. ரத்தம் கட்டியா உறையும் தன்மை இழந்து விடுது. இறந்த உடனே இந்த ரத்தத்து வழியா சர்றன்னு எல்லா இடத்துக்கும் பரவிடும். எல்லா இடத்துக்கும் பரவிட்டு அந்த பாக்டீரியா உடம்பெல்லாம் வளர ஆரம்பிக்கும் பொழுது நம்ம முதல் பார்ப்பது இந்த வலது வடிவேட்டின் கீழ் பச்சை கலர் தோன்றும். 18 இருந்து 36 மணி நேரம் ஆகும் ஃபர்ஸ்ட் தோன்றது. அதுக்கப்புறம் இந்த பச்சை கலர் உடம்பெல்லாம் பரவும், பச்சை கருப்பா மாறும். அப்புறம் ஃபேஸ் 4 நாள் 5 நாள் மூஞ்சி வீங்க ஆரம்பிக்கும். ஸோ இது ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் நடக்குது. ஸோ இதுதான் இந்த டீகம்போசிஷன் ஸ்டார்ட் ஆகுது அந்த நிமிஷமே. அதை அசஸ் பண்றது தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 36 ஹவர்ஸ்ல ஓரளவு 6 மணி நேரம் இடைவெளிக்குள்ள கண்டுபிடிச்சிட முடியும் சார். இவ்வளவு நேரத்தை சேர்த்தாங்க. டைம் ஆக கஷ்டம். நீங்க 5 நாள் பாடி கூட 4 நாள், நான் 3 to 5 days தான் சொல்லுவேன். 3யும் சொல்ல மாட்டேன், 5 வேரியேஷன்ஸ். அதே நீங்க 2 வாரம் கழிச்சு கொண்டு வந்தீங்கன்னா நான் ரொம்ப இன்னும் வைடு சொல்ல ஆரம்பிச்சிடுவேன். 15 to 45 days சொல்ல முடியாது. அது யூஸும் ஆகாம நான் சொல்றதுக்குள்ள நடந்திருக்கான்றதை மட்டும் தான் செக் பண்ணிக்கலாம். ஸோ ஏர்லியர் த டைம் ஆல்வேஸ், அதான் எப்போ ப்ரீஷியஸ் டைம் சொல்றது. 36 மணி நேரத்துக்குள்ள 48 மணி நேரத்துக்குள்ள 12 மணி நேரத்துக்குள்ள பாடி ஃப்ரீசல் வச்சிடணும். வச்சுட்டு 48 மணி நேரத்துல ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்டமே எவ்வளவு சீக்கிரம் பண்றியோ தட் இஸ் த பெஸ்ட் போஸ்ட்மார்டம். அது மாதிரி இறந்த பிறகு ஒரு நகம் வளர்றது அல்லது முடி வளர்றது அந்த மாதிரி விஷயங்கள் வளராது சார். எதுவுமே வளராது, முடி வளராது, எதுவுமே வளராது. இறந்த அந்த நிமிடம் அரெஸ்டட். பட் என்னன்னா, அதான் சொன்ன, இறந்த உடனே மசில் ரைகர் மார்டிஸ் வரும்போது அந்த லைட்டா இப்போ உள்ள இருக்கிற முடி நிமித்திட்டு நிற்கும். அது பார்க்கறதுக்கு வளர்ந்த மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும். ஆனா அது வளர்றது கிடையாது. அதுவும் அது 36 மணி நேரத்துல ரைகர் மார்டிஸ் போய் அழுக ஆரம்பிக்கும் போது திரும்பி கலர் மாதிரி சொதுங்கி போகும். அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. எந்த பொருளுமே வளராது. இப்போ நிறைய பாலியல் வன்முறை வழக்குகள் நிறைய வருது. சொல்லுங்க சார். ஸோ இதுல ஒரு இறந்த பிறகு ஒரு உடம்பு பரிசோதனை பண்ணதுல அவர் பாலியல் வன்முறைக்கு செய்யப்பட்டிருக்காரா, அதை யார் செய்தவர் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும் சார். இந்த பாலியல் வன்கொடுமை இறந்த கேஸை மட்டும் பேசாதீங்க, அது உயிரோடு இருக்கவங்களையும் கண்டுபிடிக்க வைக்கிறதுக்குள்ள சப்ஜெக்ட் எங்க சப்ஜெக்ட் தான். ஸோ ஃபோரன்சிக் மெடிசன் சட்டம் சார்ந்த மருத்துவத்தை, இறப்பு சார்ந்தது, உயிரோடு இருக்க அனைவருக்கும் அடிப்பட்டவன் தலையில எல்லாமே நாங்க தான் பார்க்கணும், நாங்க தான் சொல்லி தரணும் பசங்களுக்கு. ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க சப்ஜெக்ட் தான். இப்ப இந்த பாலியல் வன்கொடுமைகள் அப்படின்னு வரும்பொழுது நம்ம இந்த பாலியல் வன்கொடுமையில அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துகிறோம் அண்டர் தி ஆர்டர்ஷிப் ஆஃப் கோர்ட். இது பழைய சிஸ்டம். அதுக்கு டைம் ஆச்சு. அந்த சப்ஜெக்ட் இதுவும் சொன்னா ரொம்ப ப்ரீஷியஸ் டைமிங் சார். ஒரு பெண் பாலியல் வன்கொடுமை நடந்தா நான் சமூகத்துக்கு சொல்ல விரும்புறது இதுதான். பெண்கள் செய்ய வேண்டிய விஷயம், they should have the knowledge of sex education. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உறுப்புகளை மாற்றக்கூடாது. முதல் செய்யக்கூடாத விஷயத்த சொல்ல, உறுப்புகள் மாற்றக்கூடாது, குளிக்க கூடாது, வாஷ் பண்ணக்கூடாது ஜென்டல்ஸ். இதுதான் உங்களுக்கு பெஸ்ட் டு ப்ரூவ் தி கிரைம். உறுப்புகள் மாற்றக்கூடாதுன்னா அந்த உறுப்புகளை, துணிகளை மாற்றக்கூடாது. துணிகள்ல தான் எவிடன்ஸ் இருக்கு, உடுப்புகள்ல தான் எவிடன்ஸ் இருக்கு. குளிச்சிடக்கூடாது, குளிச்சீங்கன்னா உடம்புல தான் எவிடன்ஸ் இருக்கு. கழுவிடக்கூடாது, வாஷ் பண்ணிடக்கூடாது. இல்ல அது வாஷ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு உள்ள இருக்க எவிடன்ஸ் நீங்களே கழுவி விட்டுறீங்க, கேஸ் ப்ரூவ் ஆகாது. ஸோ இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். எவ்வளவு இப்ப இதே மாதிரி எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இன்னைக்கு டேட்டுக்கு கோர்ட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அவனை ஃபர்ஸ்ட் ரீஹாபிலிட்டேஷன் ஹோம்ல டீடைன் பண்ணிட்டு திரும்பி அப்ளிகேஷன் போட்டு கோர்ட் மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் வாங்கி திரும்பி கூட்டு விட்டு விமன் கான்ஸ்டபிள் வரும்போது 1 வாரம் கழிச்சு வரும்போது இதுதான் இப்ப மாத்திட்டாங்க. இப்ப கிரிமினல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல கிளீனா மாத்திட்டாங்க. யாரும் நேரா போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டிய அவசியமே கிடையாது. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல்னாலும் போகலாம். அங்க போய் லேடி டாக்டர் இடத்துல நீங்க சப்ஜெக்ட் டு எக்ஸாமினேஷன் கொடுக்கலாம், தாராளம் பண்ணான்னு போலீஸ் கம்ப்ளைண்ட் தேவையில்லை. அதுக்கப்புறம் டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணாத அளவுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்துட்டாங்க. பட் பப்ளிக் அது அவேர்னஸ் இருக்கா?
என்னையுமே ஒரு செக்ஷுவல் அஃபெண்ட் நடந்துச்சுன்னா அந்த பெண் செல்ல வேண்டிய இடம் மருத்துவமனை. திரும்ப திரும்ப சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் போய் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். அதுக்கு நடுவில் உங்களுக்கு யூரின் வரலாம், போனா வாஷ் பண்ணிடுவீங்க, எவிடன்ஸ் ஓடி போயிடும். சீக்கிரமா மருத்துவமனைக்கு போங்க, அங்க இருந்து போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இமீடியட்டா சப்ஜெக்ட் ஃபார் எக்ஸாம். அதுவும் எந்த இடத்துலையும் டிலே பண்ணக்கூடாதுன்னு ஆர்டரே போட்டுச்சு ஹைகோர்ட்டும் சுப்ரீம் கோர்ட்டும். ஸோ நோ டிலே வில் பி தேர். அங்க இருக்க லேடி டாக்டர் உடனே எக்ஸாம் பண்ணாங்க. அதுதான் ப்ரீஷியஸ் ஹவர்ஸ். வித்தின் 6 to 12 hours எக்ஸாம் பண்ணா நிறைய கேசஸ் ப்ரூவ் பண்ண முடியும். ஏன்னா செமன்ஸ் உள்ள விட்டுருந்தாலும் செமன் யாருடைய செமன் வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். அவன் ஒரு சின்ன முடி, அவன் முடி உடம்புல பட்டா கூட போதும், அந்த முடியை வச்சு அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். அவன் அந்த பொண்ணை எங்கேயாவது தேய்ச்சி கிழிச்சிருந்தா கூட போதும், அவன் யாருன்னு கண்டுபிடிச்சிட முடியும். இல்ல இந்த பொண்ணு அவனை புரண்டிருந்தா கூட போதும், அந்த சதையில எடுத்து யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். இப்படி பல்வேறு விதமான it is called Lockett's principle of exchange, which is classically observed in sexual offense cases. இரண்டு பொருட்கள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது சில பொருட்கள் இங்கிருந்து இங்கும், சில பொருட்கள் இங்கிருந்து இங்கும் செல்லும். இது எக்ஸ்சேஞ்ச். ஒரு ஒயிட் காரும் ரெட் கார் இடிச்சுக்குதுன்னா இந்த கார்ல ஒயிட் இருக்கும், இந்த கார்ல ரெட் இருக்கும். இதே தான் இங்கேயும், ரெண்டு உடம்பு சேர்ந்தாதான் செக்சுவல் அஃபென்ஸ். ஸோ கட்டாயமாக ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அந்த பெண் எவ்வளவு சீக்கிரம் போகணுமோ அவ்வளவு சீக்கிரம். இது இறந்த உடல் பொறுத்த வரைக்கும் இறந்துச்சுன்னு வச்சுங்க சார், பாடி ரெக்கவர் பண்ணிடுறாங்க, உள்ள இன் பண்ணிடுறாங்க மார்ச்சரியில், அடுத்த நாள் போஸ்ட்மார்ட்டத்துக்கு என்கிட்ட வருது. as far as possible நான் எல்லா எவிடன்ஸும் கலெக்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா டாக்குமெண்டேஷன்ல எப்படி பார்த்தா ஃபோரன்சிக் எக்ஸ்பர்ட் இஸ் ஆல்வேஸ் குட். அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நிச்சயமா அவர் எந்த ஃபைண்டிங் விட்டுற மாட்டார். அவருக்கு புரோட்டோகால் தெரியும். போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதே இறப்பின் காரணத்தையும் கண்டுபிடிச்சிடுவாரு, வேற என்னென்ன காயங்கள் இருக்கு உடம்புல, உள்ளுறுப்புகள் என்ன காயம் இருக்குது, என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும், எல்லாமே ப்ராப்பரா பண்ணுவாரு. ஸோ மோர் ஓவர் கேஸ் ப்ரூவ் ஆயிடும் கரெக்டான டயத்தில் இருந்தால் தான். அதுதான் எல்லாமே. அதான் அவங்க எப்படினாலும் இறந்த கேஸ்ல போலீஸ் ரெக்கவர் பண்ணி கொண்டாரு, டைம் டிலே இது வந்து தவிர்க்க முடியாது. மற்றபடி லிவிங் பீப்புள் தான் ரொம்ப அவேராக இருக்கும். அவங்க தான் சீக்கிரமா போய் டாக்டரை பார்த்தா தான் நடக்கும், வேலை இருக்கும். யூஸ்வலாக நம்ம ஊரில் பார்த்தா அந்த ட்ரெஸ் எல்லாம் கொளுத்துருவாங்க சிலது. அது வந்து இது கழிவு தீர்க்க தான். நீங்க சட்டையை கொளுத்துலீங்க, எவிடன்ஸ் உங்களுக்கு எகென்ஸ்டா நீங்களே கொளுத்திட்டீங்க. இதுதான் எஜுகேட் பண்ணணும் மக்களுக்கு. மக்கள் முன் வந்தாங்கன்னா நிச்சயமாக ப்ரூவ் பண்ண நிறைய வாய்ப்பு. நீங்க ஏன் இந்த துறையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்தது? இதை ஏன் நீங்க படிக்க விரும்புறீங்க? சார், நான் எம்பிபிஎஸ் படிக்கும்பொழுது எனக்கு திரு ரவிசங்கர் என்ற ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார். அவர் நடவுடை பாவனைகள், அவர் அந்த போலீஸ் கிரன் வந்து கெத்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு விதத்தில் நான் அட்ராக்ட் பண்ணிச்சு, மன ரீதியாக நான் ஒத்துக்கணும். அடுத்தது நான் எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டின்னு படிக்கும்போது எங்களுக்கு அந்த காலத்தில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்துச்சே தவிர இந்த கவுன்சிலிங் சிஸ்டம் கிடையாது. நான் வந்து சாய்ஸ் ஃபில் பண்ணலாம் என்ன வேணும். எனக்கு சர்ஜரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் அப்பயே நான் எம்பிபிஎஸ் வச்சுட்டு நான் 70 சுண்ணத் ஆப்ரேஷன் மேலே பண்ணியிருக்கேன்னு பார்த்தேன். அவ்வளோ வெட்டுக்குத்து கேஸ்கள் நான் பார்த்துருக்கேன். ஏன்னா சர்ஜரி ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் முடிச்சுட்டு எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஒரு யூராலஜிஸ்ட்டை வேலை செஞ்சேன். அப்பயும் அவர்கிட்ட நான் நிறைய சர்ஜரி கற்றுக்கிட்டேன். எனக்கு ரொம்ப ஆர்வம் சர்ஜரி மேலே. ஸோ மார்க் நான் வந்து முடிச்சோடனே ப்ராக்டிஸ் பண்ண போயிட்டேன். அப்போ பிஸியாக இருக்கிற இடத்துல நான் சீட் ஃபில் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சாய்ஸ் சர்ஜரி ஃபில் பண்ணுறேன், செகண்ட் சாய்ஸ் ஃபோரன்சிக் ஃபில் பண்ணுறேன். வேறு எதுவும் நான் 4 சாய்ஸ் ஃபில் பண்ணலாம், நான் 2 தான் ஃபில்லே பண்ணுறேன். சர்ஜரி என் மார்க்குக்கு கிடைக்கல, ஃபோரன்சிக் கிடைக்குது. நான் போய் சேரல அந்த வருஷம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு மதுரில் கிடைக்குது கவர்மெண்ட் சீட்டு. நான் சென்னையில் இருக்கிறப்ப அப்புறம் உளுந்தூர்பேட்டைக்கு போகிற ஐடியாவில் இருக்கேன். எனக்கு ஐடியா கிளாரிட்டி இல்லை, நான் போகல அந்த வருஷம். அதுக்கப்புறம் நான் உளுந்தூர்பேட்டை போயிட்டேன், சொந்த ஊர் போயிட்டு அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறேன். அப்பா அம்மா உடம்பு சரியில்லை, ஆனால் அவங்க கூட இருக்கிறேன். அப்புறம் கல்யாணம், குடும்பம் வேறு விதமாக மாறிடுச்சு லைஃப். அந்த வயசு அப்பயே படிச்சுருக்கணும், நான் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் வருஷம் ஆனப்பறம் எனக்கு திரும்பி இல்லை, நம்ம இந்த எம்பிபிஎஸ் கூட நான் படிச்சே ஆகணும்னு சொல்லி முடிவு பண்ணுறேன். ஒரு 6 வருஷம் கழிச்சு அப்போ நான் திரும்பி சீட் தேடும் போது அப்போலாம் ப்ரைவேட் கார்டெலாம் வந்துருச்சு அந்த ஃபீஸ். ஸோ நான் தேடும் போது எனக்கு வந்து இப்போ சர்ஜரி படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஏன்னு கேட்டால் நான் இனிமேல் சர்ஜரி படித்து திரும்பி அதை நான் ஸ்கில்ட் ஆகி நான் ஒரு எஸ்டாப்ளிஷ் சர்ஜன் ஆகிறதுக்கு பல வருடங்கள் வேஸ்ட் ஆகிடும். இப்போ நமக்கு இன்னொரு சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், ஃபோரன்சிக். ஸோ ஃபோரன்சிக் படிக்கலாம். இது வந்து படித்த அடுத்த நாள் வந்து ஐம் எக்ஸ்பர்ட். என்னால் நிறைய விஷயங்கள் செய்ய முடியும், எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. மெயினாக அந்த பப்ளிக்கு டிஃபென்ஸ் போஸ்ட்மார்ட்டம் தான் சார் எனக்கு பிடிக்கும். நெக்லிஜென்ஸ் கேஸா, டாக்டருக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது, அவருக்கு 100 டாக்டர் தெரியும், அவர் 100 விஷயத்தில் செஞ்சு சரின்னு சப்போர்ட் பண்ணிக்குவார். கோர்ட்டுக்கு எதுவுமே தெரியாது, யார் சொல்றது உண்மைன்றதை முடிவு பண்ணி ஜட்மெண்ட் எடுக்க போகுது. பேஷண்ட்டுக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப இவன் சார்பா பேசக்கூடியவன் யார்? ஒரு லாயர் பேசுறாரு, விட்டுரு, அவர் என்ன மருத்துவம் பேசுவாரு, அவர் எங்க தப்பு இருக்குன்னு எப்படி சொல்லுவாரு. அப்ப எனக்கு இந்த பப்ளிக்கு மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்ல அவேர்னஸ் கொண்டு வரணும் அப்படின்றது என்னுடைய உள்ள ஆசை. அதனால ஐ சூஸ் ஃபோரன்சிக். நான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் படிக்கும்போது நினைக்கிறேன், செகண்ட் இயர் படிக்கும்போது நம்ம சீனியர் பிஜி ஒருத்தர், அவர் இன்னைக்கு மலேசியாவில் அப்பயே 5 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போனார். பெரிய இன்டெலிஜென்ட் பர்சன், வெரி இஸ் அ மிலிட்டரி பர்சன் ஆல்சோ. அவர் என்கிட்ட கேட்டார், நீங்கள் நெக்லிஜென்ஸ் எல்லா இடத்துலையும் பேசிட்டு இருக்கிறேன், நெக்லிஜென்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போறேன்னு சொல்லி. யாருக்காக ப்ராக்டிஸ் பண்ண போறாரு சார்? பேஷண்ட்டுக்காக சார். பேஷண்ட்டுக்காக யார் காசு கொடுப்பான்னு கேட்டார். நீ டாக்டருக்காக ப்ராக்டிஸ் பண்ணினா அவனை காப்பாற்றுறதுன்னு அவனுக்கு காசு கிடைக்கும். சொன்னேன், சார் நீங்க ஒரு மிலிட்டரி மேன், நான் ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட், எங்கிட்ட போய் இந்த கேள்வி நீங்க கேட்ட ரொம்ப தப்பு சார். காசு தான் முக்கியம், நான் எப்படினாலும் சம்பாதிப்பேன் சார். அசிங்கசியமா சம்பாதிக்க தெரியும்.
இவ்வளவு மூளை வச்சனால பொய் சர்டிஃபிகேட் கொடுக்க முடியாது, தைரியம் இருக்கு, நான் கொடுப்பேன், சம்பாதிப்பேன். அப்படி வேணான்னு தான் சார் அப்படி வாங்க. நீங்க போயிட்டு பேசிட்டீங்க சார், என்கிட்ட வாழ்க்கையிலே பேசாங்க சார், இன்னும் வரைக்கும் ரெண்டு டைம் பேசுறது. நமக்குன்னு ஒரு உள்கோட்பாடு உண்டு சார், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு மனுஷன் சொல்லி. ஏன் தப்பா சம்பாதிக்கூடாதுன்னு நினைச்சா நான் அங்கேயே சம்பாதிச்சுப்பேன், நான் ஏன் வெளியே வரணும்? எனக்கு அது பிடிக்காது. சில விஷயங்கள் இத்தனை வருஷம் நேர்மையா வாழ்ந்தாச்சு, இன்னும் இருக்கிற கொஞ்சம் வருஷம் நேர்மையா வாழ்ந்துட்டு போயிடுவோமே. இப்போ பேஷண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றேன், நான் பேசுறேன், அவங்க பேசலாம். என்னுடைய அடிப்படை நோக்கம் தான், அவனுக்கு அந்த மருத்துவ அறிவு இல்லை, அவனுக்கு தான் என் அறிவு பயன்பட வேண்டும். உங்க எல்லாருக்கும் மருத்துவ அறிவு இருக்கு, இருந்து தவறு செஞ்சுங்களா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது கோர்ட்டாலையும் முடியவில்லை. இப்ப கோர்ட்டுக்கு நீங்க சொல்றதை மட்டும் நம்பிதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குது. இவன் சார்பா பேசுவதுக்கே ஆள் இல்லை. அப்ப அவன் சார்பா இந்த தப்பு நடந்திருக்க வாய்ப்பு இருக்குங்க நான் எடுத்து சொன்ன, அந்த கோர்ட் முடிவு எடுக்கும். அப்ப நான் யாருக்காக நிக்கணும்? இதை ஏன் நீங்க தப்பா நினைச்சுக்கிறீங்க? இந்த மருத்துவ சமூகம் நிறைய பேர் மேல கோவத்துல இருக்காங்க, நிறைய பேர் நான் ஒப்பீனியன் கொடுத்துருக்கேன். நிறைய கன்சூமர் கோர்ட்டஸ்ல கேசஸ் இருக்கு எனக்கு, இவங்களுக்கு அகேன்ஸ்டா என் ஒப்பீனியனோட எல்லாருக்குமே மேல கோவம். நீ டாக்டர் வந்து எங்களுக்கு ஐயோ கிடையவே கிடையாது, தப்பா புரிஞ்சுக்கிறீங்க எல்லாருமே. எனக்கு இருப்பது பிரிட்ஜ் சயின்ஸ், அறிவியலையும் சட்டத்தையும் இணைக்கும் படிப்பு தான் நான் படிச்சிருக்கிறேன். அந்த படிப்புல எனக்கு முடிஞ்ச தேவைன்னா ஜஸ்டிஸ், நான் அதை தான் செய்யறேன். நீங்க உங்களுக்கு அகேன்ஸ்டானு கிடையவே கிடையாது. உடனே ஜெயில தூக்கி போட சொல்லி நான் சொல்றேன், கிடையவே கிடையாது. காசு தான் கொடுத்துட்டு போ, என்ன கெட்டு போச்சு, இழப்பை ஈடு செய்யுங்களே என்றுதான் நான் கேட்கிறேன். நான் ஒன்றும் உங்க பேரை கெடுக்கிறதுக்காக இந்த கேஸ் நடத்தலன்னு புரிஞ்சுக்க மாட்டேறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. இவ்வளவு காலம் பணி செஞ்சதுல ஆரம்பத்துல நீங்க என்ன நோக்கத்தோட வந்தீங்களோ அதை ஓரளவுக்கு நம்ம செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற திருப்தி இருக்கா சார்? மன ரீதியா கொஞ்சம் இருக்குதுதான், ஆனா நான் நினைச்ச அளவுக்கு அச்சீவ் பண்ண முடியாம போச்சுன்றது நான் ஏத்துக்கொண்டே ஆகுவேன். நான் ஆரம்ப காலத்துல ரொம்ப வீரியமா இருப்பேன், சப்ஜெக்ட்லயும் சரி எங்கேயுமே சரி. அவ்வளோ கெஸ்ட் லெக்சர்ஸ் எங்க போனாலும் இப்பெல்லாம் குறைச்சிக்கிட்டேன் நானே. சுத்தமா ரொம்ப செலக்டிவ். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு திருச்சி லா காலேஜ்ல அன்னைக்கு ஒரு லெக்சருக்கு போயிட்டு வந்தேன், ரொம்ப குறைச்சிக்கிட்டேன். முந்திலாம் எந்த ஊர்ல எங்க கூட்டாலும் நான் வரேன், ஃபொரன்சிக் 4 பேர் சொல்லி தான் எனக்கு வாழ்க்கை என்று கிளம்பி போவேன், என் காசுலாம் செலவு பண்ணிட்டுலாம் போவேன். இப்போ அதெல்லாம் அப்படியே நாளாக என்னதான் நம்ம சாதிச்சோம் பெருசா ஒன்றும் கிடையாது. 4 பேர் நம்ம அறிவு போட்டுருக்கோம், மற்றபடி நம்ம எடுத்த கேசஸ் எல்லாம் நம்மளால ஜெயிக்க முடியல. ஏன்னா சட்டத்துக்கு எப்படி போதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் போக வேண்டியது இருக்கு. இவ்வளவு ஒரு நுணுக்கமான சட்டத்துக்கு நடுவில் வந்து நம்ம உண்மையை மட்டும் எடுத்து போறதால ஒருத்தருக்கு பலன் கிடைச்சல. எவ்வளவோ கேசஸ் நம்ம ஆர்கியூ பண்ணோம், எவ்வளோ ஒப்பீனியன்ஸ் கொடுத்தோம், யாருக்குமே காசு கிடைக்கல. அப்ப வேற விதத்துல சண்டை போயிட்டு இருக்கு. நம்மளும் ரொம்ப சண்டை போட்டு பகையை தான் வளர்த்துக்கிட்டாங்க. பகை தான் நிறைய. புண்ணியம் செஞ்சது ஒரு பக்கம், அவங்க கிட்ட பாராட்டிட்டு இருப்பாங்க, அவங்க எனக்கு நிக்க முடியாது. அவங்க என் சமூகம், என் டாக்டர் சமூகம் கிடையாது, என் சமூகம் டாக்டர் சமூகம். இதுக்குள்ள நான் பகையை தான் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஆனா அவங்க அதை பகை நினைக்கிறாங்க, நான் அதை பகையா நினைக்கல. நான் தொழில பண்ண நேர்மையா தான் இருந்தேன், என் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்கு. ஸோ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டேன், அகாடமிக்கா போயிட்டேன் சார். ஸோ புக்ஸ், என் ஸ்டூடெண்ட்ஸ் அவனுக்கு சொல்லி தர்றது, என் நாலேஜ் அவனுக்கு பகிர்றது. இதுல நாளைக்கு நீங்க வந்து யாராவது ஒருத்தர் நல்லா வாங்க, நாளைக்கு இந்த சமூகத்தை மாத்துங்க. என்னால முடியாது, இப்போதைக்கு முடியவே முடியாது, இந்த சிஸ்டத்துல முடியாது. இது ஒருவரும் உணர்ந்து செயல்பட்டு பிற்காலத்தில் மாற வேண்டிய ஒரு விஷயம். இன்னைக்குதான் நிறைய பேர் படிக்க ஆரம்பிச்சிருங்க. இனிமே இந்த படிச்சவங்க வந்து தொழில் உட்காரும் போது உனக்கு நிறைய வேகன்சி இல்லைன்னு வரும்போது நீ மாற்றி இருக்கிறது யோசிப்பாய். இன்னைக்கு உனக்கு முடிச்ச உடனே ஒரு போஸ்ட்மார்டம் வேலை இருக்குது, டீச்சர் வேலை இருக்குது, சம்பளம் இருக்குதுன்னா நீ எதுவுமே மாத்தி யோசிக்க மாட்டேன். சாப்பாட்டுக்கு வேற வழி இல்லைன்ற நிலைமை வரும்போது தான் மாத்தி யோசிப்பான் மனுஷன். அப்படி எல்லாருமே இது மாதிரி ஃபுல் சாட்டிஸ்ஃபை, இதுல யார் பெருசு யார் மூளை அதிகம் தான் ஏன் ட்ராக்கு வருவீங்க எல்லாரும். அப்பதான் போய் கோர்ட்ல நிற்பீங்க. டிஃபென்ஸ் போஸ்ட்மார்டம் நான் போறேன், ஒருத்தன் நான் இந்த கேஸுக்கு கூட நிக்கிறேன், இப்படிலாம் வரும். அப்ப சப்ஜெக்ட் வளரும். இப்போதைக்கு இதான் நடக்கும். எனக்கு இப்ப நானும் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு வயதுக்கு ஏற்ற மாதிரியும் சரி இதுக்கு நான் மாத்திக்கிட்டான். நான் அப்படியே இருக்கும். பட் நான் விட்டுட்டுலாம் போல. இந்த சமூகம் என்ன பார்த்து எம்டி படிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க. எல்லா காலேஜ்லயும் என்கிட்ட எம்பிபிஎஸ் படிச்ச ஸ்டூடெண்ட் தான் நீங்க எம்டி படிக்கிறாங்க. என் பொண்ணு என்ன பார்த்து எம்டி ஃபோரன்சிக் படிச்சு முடிச்சிருக்கா. எனக்கு கூட இதை இங்க டூட்டரா இருந்தவங்க என்கிட்ட எல்லாருமே எனக்கு எம்டி ஃபோரன்சிக் படிக்கிறாங்க என்ன பார்த்து. அதுதான் எனக்கு பெரிய அச்சீவ்மெண்ட். இவ்வளவு பேர் என்ன பார்த்து படிக்க வந்திருக்காங்கன்றது வந்து எனக்கு அதுவே பெரிய சாதனை தான் நினைக்கிறேன். நாளைக்கு இவங்க எல்லாம் என் பின்னால் வந்து நான் விட்டுட்டு போன எல்லா பணிகளையும் நிறைவா செய்வாங்கன்னு நிச்சயமான நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால நான் இப்ப ஹாப்பியா தான் இருக்கிறேன். ஆக்சுவலா சட்டத்துல சில விஷயங்களை மாற்றினால் இன்னும் ஒரு நல்ல சமூக நீதி கிடைக்கும். இந்த சப்ஜெக்டால இந்த சமூகத்துக்கு கிடைக்க வேண்டிய நீதி முழுமையா கிடைக்குதான்னு கிடைக்கல. இதுதான் எனக்கு வருத்தம். என்னால சாதிக்க முடியாம போச்சுன்றதும் அதுதான் காரணம். நான் நினைத்து வந்த நோக்கம் வேறு, அதை என்னால செயல்படுத்த முடிந்த விதம் வேறா போச்சு. இது வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லயே கொண்டு போறீங்க சட்டத்தை. அப்படி இருக்காதீங்கன்ற நான் சொல்றேன். கொஞ்சம் லிபரலா எல்லாருக்கும் சமூக நீதி கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வழிவகை பண்ணா பெட்டரா இருக்கணும் மாத்தி யோசிங்க. நாளைக்கு ஒரு மீட்டிங் போடும்போது 4 கவர்மெண்ட் டாக்டர் வச்சுக்கிட்டு வெளியே போஸ்ட் பண்ண கொடுக்கலாமா வேணாமா அவனை வச்சு முடிவு எடுக்காத. என்ன கூட்டு வச்சு கேளு, என்ன மாதிரி 4 பேரை கூப்பிடு. அவன் தான் வேணான் அவனே வச்சு மீட்டிங் போட்டு அவனே வச்சு முடிவு பண்ணிட்டு என்னதான் ஒன்னே பண்ண முடியாது அட்லாஸ்ட். ஸோ எல்லாருடைய இன்புட்ஸும் கேளு. வேற ஸ்டேட்ல இருக்க 2 பேர் நடத்தின பார்த்து எப்ப இதுல 97 வந்து போஸ்ட்போன் நடக்குதாமே கர்நாடகால கூப்பிடு. அவங்க ஹெல்த் செக்ரட்டரி பேசு, அங்க யார் ஆபீஸ் பேசு, என்ன அட்வான்டேஜ் கேட்டு தெரிஞ்சுக்க, செயல்படுத்து.
இதை செஞ்சா நிச்சயமா இன்னும் மக்களுக்கு இதனால் இந்த சப்ஜெக்ட்ல கிடைக்க வேண்டிய முழு சமூக நீதி கிடைக்கும். இப்ப முழு சமூக நீதி கிடைக்காத கொஸ்டினபிள். யாருமே ரிஸ்க் எடுக்க விரும்பல சார். யாரும் ரிஸ்க் எடுக்கலாம் ரெடியா இல்லை. ரிக்வெஸ்ட் பண்ணவும் அதே ஒப்பீனா கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு இல்லையா? ட்ரோனின்னு பாடி கொண்டாரு, நான் ட்ரோனின்னு கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு. நான் ஏன் தேவையில்லாம இன்னொன்னு கண்டுபிடிச்சி அதை ஏன் சொல்லணும்? இல்ல ஒரு காயம் இருக்குது, இந்த காயத்தை சொல்றதால என்ன மாறிட போகுது? ஒண்ணும் கிடையாது, சொல்லாமலே விட்டுரு. இது வேண்டாம். இன்னும் அதை கொண்டு வாங்க. அந்த காயம் எப்படி ஏற்பட்டிருக்க முடியும், அந்த காயம் இந்த இறப்புக்கு எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், இவ்வளவு டீப்பா போங்கன்றாங்க. போனோம்னா அதுக்கு சட்டமும் சட்ட அமைப்பாளர்களும் அதுக்கு ஒத்துழைக்கணும், ஃபெசிலிட்டேட் பண்ணணும். யாருமே எதுவும் பண்ணாம ஃபோரன்சிக் குறை சொல்லிட கூடாது. இவங்க ஏன் பண்ண மாட்டாங்கன்னா இதான் காரணம். நீ தான் டிஃபென்ஸ்ல உள்ள ஒரு ஆளை விடு, அவன் எப்படி எழுதாம போவான், எப்படி வெளியே வராம போவான். அப்ப அமைப்பை மாத்தணும்னா எல்லாரும் சேர்ந்துதான் செய்யணும். அதுக்குள்ள இது செஞ்சா சந்தோஷம். இந்த சப்ஜெக்டால நாளைக்கு 4 பேர் நியதி கிடைக்குதுன்னா அதுதான் எனக்கு உண்மையான அச்சீவ்மெண்ட். நன்றி சார், மிக்க நன்றி.